நல்ல கரங்களை தட்டி நம்ம கூப்பிட்டதுக்கு இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்து தேங்க்யூண்ணா. எங்களோடு நீங்கள் வந்து எல்லா கரங்களை தட்டுவோமே. ஹல்லேலூயா. தேங்க்யூ அண்ணா. நீங்கள் எங்களோடு எங்கள் மத்தியில் வந்து இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. தேங்க்யூண்ணா. நல்ல கரங்களை தட்டி அண்ணனை வரவேற்போமே. Praise the Lord. Hallelujah. ரொம்ப சந்தோஷம் உங்கள் மத்தியில் நிற்பது. நான் ரொம்ப லேட்டாக உங்ககிட்ட வந்துட்டேன். பல வருஷமாக எங்கள் ஊழியம் நடக்கிறது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். என்னுடைய அண்ணன் மற்ற எல்லாரும் வந்திருக்கிறாங்க. பட் நான் வளரும்போது ஆவிக்குரிய விதத்திலே பார்த்து பொறாமைப்பட்டு ஐயோ இப்படி இவங்கள மாதிரி நம்ம வரணுமே அப்படின்னு இவர்களை பார்த்து வளர்ந்தவன் நான். அவங்க தான் அருமை பாஸ்டர் ஜீவன் அதன் அவர்களும் அவருடைய மனைவியாரும். இதெல்லாம் எனக்கு பாக்கியம். சிஸ்டர் பாடுற பாட்டெல்லாம், ஆண்டி பாடுற பாட்டெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு உட்காந்துருப்போம். அவ்வளோ அழகாக பாடுவாங்க. இப்போ நம்மளும் ஒரு காலத்தில் எதிர்காலத்தில் பாடிட மாட்டோமா அப்படின்னு நினச்ச காலங்கள். ஸோ அவங்களுடைய ஜபத்தின் பலனாகத்தான் நான் இன்னைக்கு ஊழியக்காரனாக நிற்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி உங்கள் பாஸ்டர் அம்மாவோ அதே மாதிரி தான் எனக்கும் அவங்க பாஸ்டர் அம்மா. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நியூட்டன் அவர்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்து கர்த்தருக்குள் மிக 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 சந்தோஷம் அடைகிறேன். எப்படா கேலண்டரில் ஃபுல்லாக இருந்தால் தானே நான் கேலண்டரை பார்த்து சொல்கிறதுக்கு. நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கிறோம், அதனால் கூப்பிட்ட உடனே வந்துட்டோம். கர்த்தருக்கென்று செய்யணும் அப்படின்னா செஞ்சிட வேண்டியது தான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அருமை தம்பி நியூட்டன் காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வீடியோஸ்லாம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வெறி அவருக்குள்ளே இருக்குது, அந்த ஃபயர் இல்லை கர்த்தருக்கு என்று அது சாதிக்க வேண்டும் என்ற அந்த நெருப்பு அவருக்குள்ளே இருக்கிறது. அதை பார்த்து நான் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் பாஸ்டர் அம்மாக்கும் நீங்கள் ஜெபிக்கிறீங்கல்ல, என்னையும் சேர்த்துக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? சேர்த்துக்கிறீங்களா? என் பேர் ஆல்வின். எனக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான், உனக்கு நான் எனக்கு நீ. அதானே கிறிஸ்தவ. பக்கத்தில் பேசுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு நான் எனக்கு நீ. ஆமென். அப்படின்னு ஒருத்தருக்கு மாற்றி அப்படிதான் பைபிள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. பேதுருவும் பவுலும் எழுதும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணி, ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்லி அப்படின்னு தான் வேதம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்னைக்கு லஞ்ச் கொடுக்குறாங்கல்ல, நார்மலாக 2 மணிக்கு மேலே லஞ்ச் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்டு வீட்டில் போனோடனே டைரெக்டாக தூங்கலாம். இல்லை, போனவுடனே வீட்டில் கால் எடுத்து வச்சோன்னே தூங்கிடலாம். அது வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கலாம். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய அப்பாவுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். பாஸ்டர் தாமஸ் தேவானந்தம் அவர்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்க. 77 வயதாகிறது. அவர் ஒரு ஆளாக செய்த ஊழியத்தை நாங்கள் 3-4 பேராக செய்கிறோம். எங்களால் முடியலை. கர்த்தர் அவரை மறுபடியும் பலப்படுத்தி மறுபடியும் அவரை ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நடுவில் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இதை சொல்லுங்கன்னு சொல்லுவேன், அதை சொல்லிடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. எனக்கு இந்த தூய தமிழில் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிலாம் பேச மாட்டேன், சாதாரண தமிழ்லேயே பேசுகிறேன். சரிங்களா? எத்தனை பேருக்கு ஊழியம் செய்கிற ஆசை? இல்லைல்ல, கொஞ்சம் கை தூக்கி கடனை. எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை? இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் ஆசாரியர்களாக அழைச்சிருக்கிறார். யார? மேடையில் நிற்கிறவங்கள மொத்தமும் இல்லை, உங்கள் எல்லாருமே தான். அப்போ உங்களுடைய சர்ச்சை எது? ஒரு கேள்வி வருது இல்லை? ஆண்டவர் என்ன ஊழியக்காரராக அழைச்சிருக்கிறாருன்னா அப்போ நான் யாருக்கு ஊழியம் செய்யணும்? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? 2 பேருக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும். வாரம் முழுவதும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்யணும். வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க. அவங்க அந்த முகங்களை கொஞ்சம் பாருங்க. குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்காம இருந்தா எப்படி? பாருங்க, அவங்கள கொஞ்சம் பாருங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் ஊழியம் செய்ய போறீங்க. ஆமென். அதனால தான் கர்த்தர் அவங்க பக்கத்தில் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஐயோ தெரியாமல் இது பக்கத்தில் உட்காந்துட்டேனே அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு போய் உங்களுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கு ஊழியம் செய்ய போறீங்க. ஆமென். இன்னொரு முறை பக்கத்தில் உட்காந்து பாருங்க. ஓகேவா? நான் உன் பக்கத்தில் உட்காந்தா ஓகேவா? கேளுங்களேன். அவங்ககிட்ட கேளுங்க. பின்னாடி திரும்பி கேளுங்க பிரதர். நம்ம பக்கத்தில் பின்னாடி உட்காந்து ஓகேவா? ஓகே தானே எல்லாருக்கும்?
ஓகே தானே? அங்கங்க ஓகே தானே? பக்கத்துல இருக்கிற முகத்தெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல? ஓகே. சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு கத்துக்க போகிறோம் கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால. நான் ஒரு இன்னைக்கு காலையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காலையில யாரையோ பார்க்கறதுக்காக கேட்ல வந்து வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். தூரத்துல இன்னொருத்தர் வர வேண்டி நான் காத்துட்டு இருக்கேன். ஆனா நான் யாருக்காக காத்துட்டு இருக்கிறேனோ அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நபர், ரொம்ப தெரிஞ்ச நபர். இன்ஃபேக்ட் என்னுடைய உயிரை காப்பாற்றின ஒரு நபர்னு கூட நான் சொல்லலாம். அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அவருடைய குடும்பம் அவரை விட்டு பிரிஞ்சு போய் இல்லை ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறார். ஸோ அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. சரி கிட்ட வரட்டும், ஒரு பிரைஸ் லாட் சொல்லி வாழ்த்து சொல்லலாமே அப்படின்னு நான் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அவர் என்ன பார்த்தாரு, ஆனால் பார்க்காத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அவரை பார்த்தேன். சரி கிட்ட வரட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 10 அடி கிட்ட வந்துட்டு அப்படியே திரும்பி அப்படி போயிட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? என்னை பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க, நானும் திருப்பிட்டு போறேன். அப்படி கிடையாது நம்ம கிறிஸ்தவர்கள். ஆமென். மூஞ்சி திருப்பிட்டு போனாலும் கூப்பிட்டு சோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. பக்கத்துலப்பா சொல்லுங்க, இதான் ஃபர்ஸ்ட் ஊழியம். பக்கத்தில் மூஞ்சி திருப்பிட்டு போனாலும் சொல்லுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க, மூஞ்சி யாராவது திருப்பிட்டு போனாலும் கூப்பிட்டு சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மூஞ்சி திருப்பிட்டு போனதே நீ தானேம்மா. இல்லை, அவர் கிட்ட வந்துட்டு அப்படியே திருப்பிட்டு போயிட்டாரு. அப்போ நான் பிரைஸ் லார்ட்னா அப்படின்னு, ஓ நீயாப்பா, எனக்கு தெரிலப்பா அப்படின்ட்டாரு. தெரியுது அவர் ஏதோ மனசு வேதனையில் இருக்காரு. அப்புறம் கூப்பிட்டு பேசினேன். அந்த 2 நிமிஷத்தில் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கரண்ட்டு கட்ட முடியாமல் போச்சு. அப்போது நான் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டேன், அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு பெரிய ஆள். அவர் யாரை பற்றி சொல்கிறாரோ அவர் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஆள், அரசியல்லையும் சரி எல்லாத்துலேயும் பெரிய ஆள். ஆனால் இவர் வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு, பத்தியா கத்தர் அவனை அடிச்சு வச்சிருக்காரு, அவனுக்கு குழந்தை இல்லை பாத்தியா, கத்தர் அவனை எப்படி அடிச்சு வச்சிருக்கிறாரு பாத்தியா. ஒருத்தன் வாழ்க்கையில ஒரு குறை வந்துட்ட உடனே கத்தர் அடிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்ற வார்த்தையை நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறோம். கேர்ஃபுல்லா இருங்க. அப்போ அவரு சாதாரணமா அப்படி சொல்லிட்டார். ஓகே, இப்போ அவருக்கு குழந்தை மட்டும்தான் இல்லை, பண்றபடி எல்லாத்துலயும் பேர் புகழ் எல்லாம் இருக்கு அவருக்கு. அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு இவர் வந்து கத்தர் அடிச்சு வச்சிருக்கிறாருன்றாரு. இப்போ இவருடைய வாழ்க்கையை சொல்றேன் கேளுங்க. இவருடைய மகன், மகள், மனைவி 3 பேரும் உறவே வேணான்னு நீ எக்கேடு கெட்டு போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சுகர் 65 வயசு இருக்கு, 65 வயசு, ஒத்த மரமா இருக்காரு. அவர் செத்துட்டா தூக்கி போடுறது கூட யாரும் இல்லை. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காட்ட சண்டை, எதிர் வீட்டுக்காட்ட சண்டை, ஊரு ஃபுல்லா சண்டை, ஊர்ல யாருக்குமே அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லை. இப்போ சொல்லுங்க, யாரை கத்தர் அடிச்சு வச்சிருக்காரு? இவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்றோம் பார்த்தீங்களா? இல்லை, கத்தர் அடிச்சு வச்சிருக்காருன்னா நம்மளை அடிச்சு வச்சிருக்கணுமே. நம்ம என்ன அவ்வளோ நல்லவங்களா? என்ன சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஒன்றும் சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் ஒன்றும் சத்தமா அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் பஞ்ச் பாயிண்ட் ரைட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க, நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லை. இல்லை, உண்மைதானே? அப்படின்னா கத்தர் நம்மளை அடிச்சு வச்சுதான் நம்ம நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் கொடுத்தது எல்லாம் ஈவா இறக்கப்பட்டு ஏதோ மனசு வச்சு நமக்கு இரக்கம் வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ இவர் வந்து அவனை பத்தி கத்தர் அடிச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது இவர் சிரிக்கிறாரு. இவர்கிட்ட பேசிட்டு நான் வரும்போது நான் மனசுக்குள்ள சிரிக்கிறேன். இவரை தானே கத்தர் அடிச்சு வச்சிருக்காரு, இவர் வந்து அவரை சொல்றாரு அப்படின்னு நான் கேட்டை மூடிட்டு உள்ள வரேன். நான் சிரிச்சுக்கிட்டே வரேன், இவரை தானே கத்தர் அடிச்சு வச்சிருக்காருன்னு. கத்தர் என்ன பார்த்து கேட்டாரு, அப்ப நீ மட்டும் நல்லா இருக்கியா? நீ ஆசீர்வாதமா இருக்கியா? உன் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்குதா? நீ நல்லவனா? நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்த்தியா அப்படின்னு சொல்லும் போது பரலோகமே என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேவதூதெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. இவன் அவனை பார்த்து சிரிக்கிறான், அவன் அவனை பார்த்து சிரிக்கிறான். இவன் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, இவன் அவனை பார்த்து கத்தர் அடிச்சிட்டாருங்கிறான். நம்முடைய வாழ்க்கையும் இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்க போறோம். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேனா? என் ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தராரா? என்னதான் என் வாழ்க்கையில நடக்குது? கொஞ்சம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படின்னா நாம உக்காந்து மற்றவன் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு, அவன் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு, இவங்க வாழ்க்கையில இதனால தான் அவங்களுக்கு இந்த அடி அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் முதல் நல்லா இருக்கிறேனா, நான் முதல் ஆசீர்வாதமா தான் இருக்கிறேனா அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். பக்கத்துல பேசலாம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? கேளுங்க, அவங்கள பார்த்து கேளுங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நான் இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நீங்கள் அவங்களுக்கு ஊழியம் செய்யணும். இன்னொன்று, அவங்களை எழுப்பி விடணும்.
புரியுதுங்களா? ஒருவேளை அவங்க தூங்க போயிட்டு ஏசியில் உட்காந்து நீங்கள் அவங்கள எழுப்பி விடலாம். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார், அவர்களை தட்டி எழுப்பி விடலாம். என்ன சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்களை இடித்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். புரியுதா? அது எழுப்பி விடுறது தான். என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி வந்துச்சா நல்லாயிருக்கும். ஹல்லேலூயால அவங்கள அப்படி எழுப்பி அப்புறம் ஒரு ஹல்லேலூயா. அதனால பக்கத்தில் உங்களை பார்த்துட்டே இருங்க, அவங்க தூங்கிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 4-5 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவரே, நான் உண்மையாக யார், என் வாழ்க்கை எப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் யோசித்து பார்க்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு தொடர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10:12. 1 கொரிந்தியர் 10:12. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாம கவனமா இரு. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன குறை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் விழாமல் இருக்கும்படி கவனமா இருங்க. எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு பெருமை கொள்ளாமல், நீ அடுத்த ப்ராப்ளம் உனக்கு வரும், அடுத்த தாக்கம் உனக்கு வரும், அடுத்த பிரச்சனை உங்களை வந்து அடிக்கும் போது விழாமல் இருக்கும்படி கவனமா இருங்கள். சரிங்களா? எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன். ஸோ ஒரு 5-6 கேள்விகளை நம்ம உங்க மத்தியில கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிக்கலாம். முதலாவது கேள்வி என்னவென்றால், நான் கிறிஸ்தவன் தானா? நான் கிறிஸ்தவனா? கிறிஸ்தவன்லாம் கை தூக்குங்க. கொஞ்சம் பேர் இருக்கோம். ஆமா. எதை வச்சு சொல்றீங்க நீங்க கிறிஸ்தவன்? நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், வெள்ளை ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கேன், இனி கம்யூனியன் கூட எடுக்க போகிறேன் இல்லை. அப்புறம் பைபிளில் இயேசு கிட்ட வந்து சிலர்லாம் கேட்கும்போது இப்படி தான் கேட்டாங்க. ஒரு பாவி போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும்னு. ஒரு சதுசேயன் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் அவனை மாதிரி இல்லை, அவன் ஏமாற்றி சம்பாதிக்கிறான் ஆண்டவரே, நான் இவனை மாதிரி இல்லை, இவன் மாமியாரையே மதிக்கலாம் ஆண்டவரே, ஆண்டவரே நான் அவளை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லை, நான் நல்லவன் ஆண்டவரேன்னு காட்டுனா டேஞ்சர் பொசிஷனில் நாம தான் இருக்கிறோம். நாம கிறிஸ்தவங்க கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சபை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனா சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். பைபிள் தெரிஞ்சவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களான்னு கேட்டா கிறிஸ்தவங்கெல்லாம் பைபிள் படிப்பாங்க. ஆனா பைபிள் படிச்சவங்களாம் கிறிஸ்தவங்களா தான் வாழ்றோமா அப்படின்றது கேள்விக்குறிதான். உங்களுக்கு தெரியுமா நம்மளோட பிசாசுக்கு நிறைய பைபிள் தெரியும்னு? ஏன்னா எப்படி சொல்றேன் கேளுங்களேன். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து வரும்போது பிசாசு இயேசு கிட்ட பேசுறான். எப்படி பேசுனா? வெறும் பைபிள் வசனத்தை தான் அவனும் பேசுறான். பிசாசுக்கு நம்மளோட நல்லா ஜெபம் பண்ண தெரியுமா? எப்படி உங்களுக்கு தெரியுமா? அந்த இயேசு அந்த கடல் கடந்து அந்த பக்கம் போயிருந்த போது ஒரு பிசாசு பிடிச்ச ஒருத்தன் வரான். அப்போ அவன் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே அந்த பன்றிகளிடத்தில் இல்ல அந்த பண்ணிக்கிட்ட எங்களை அனுப்பிடுங்க ஆண்டவரே, காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்களை ஏன் ஆண்டவரே திறந்த வந்தீங்க? அவன் ஜெபம் பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு. நீர் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நம்மளோட நல்லா ஜெபம் பண்றான் பாருங்க. நம்ம ஏசப்பா எனக்கு இது வேணும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். அவன் ஜெபத்தை, பிசாசோட ஜெபத்தை பாருங்க உச்ச கட்டத்துல இருக்கு. நம்மளோட நல்லா ஜெபம் பண்ணுவான் போல இருக்கு. அப்படின்னா கிறிஸ்தவர், நான் ஜெபம் பண்றேன்றதுனால நான் கிறிஸ்தவனா? கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. கிறிஸ்தவன் யாருன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும். அந்த அம்மா வந்து நான் ஜெபத்துக்கு போறேன்னு ரூமுக்குள்ள போயிடுவாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ வெளியில வரும்போது அவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமா வரணும். வந்த அடுத்த செகண்ட் மருமகள் கிட்ட அடிதடி சண்டை தான். அப்போ உள்ள அவங்க பண்ணது புரியுதுங்களா? தெரியலையே உள்ள என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. ஜெபத்துக்கு போறேன் 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு உன்னுடைய சகோதரனை உன்னால் நேசிக்க முடியவில்லை என்றால் நாம கிறிஸ்தவங்களே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ ஏன் கிட்ட வந்து ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன்னு நிறுத்துப்பா, நிறுத்து. உன் தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்தியா? அங்கேயே நீ நேசிக்கல, என் கிட்ட வந்து எதுக்கு சும்மா டுபா குரு விட்டுட்டு இருக்க கேட்பாரு ஆண்டவர்.
காண்கிற உன் சகோதரிடத்தில் உன்னால் அன்பு கூற முடியலன்னா, உயிரோட இருக்கிற உன் அப்பாக்கு அம்மாக்கு உன்னால நல்லது செய்ய முடியாம, உன் மாமியார் மருமகளை பார்த்துக்க முடியாம இருக்கிறன்னா, நீ வந்து சர்ச்சில் உட்காந்து சத்தமா பாடினாலும் வேஸ்ட். உனக்கு அன்பு இல்லை என்றால் நாம் ஓசையிடுகிற வெண்கல கைத்தாளம் போல. அதாவது வேற வகையில சொல்றேனே, அன்பு நமக்குள்ள இல்லை என்றால் நம்ம காலி பெருங்காய டப்பா. ஆனா நம்ம பேரு முன்னாடி வந்து என் பேரு ஜெயராமன், ஞானஸ்நானம் ஜேம்சன் மாறிடுச்சு. பேரு மாற்றத்தினால ஒன்றும் இங்கே இல்லை. உன் வாழ்க்கை இயேசுவை வெளிப்படுத்துகிறதா, அப்போதான் நம்ம கிறிஸ்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு போராட்டம் தான், ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியாது. நான் கிறிஸ்தவனாய் இருந்தால் எனக்குள்ளே கிறிஸ்து வெளிப்படுவார். நீங்க கிறிஸ்டியனா இருந்தா உங்களுக்குள்ள இயேசு வெளிப்படணும். இயேசு எப்படி வெளிப்பட்டாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான், அன்பு. அவ்வளவுதான். நம்மளால ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நேசிக்க முடியுதா? நேசிக்க முடியுதா? ஒரு கேள்வி கேளுங்க, பக்கத்துல பார்த்துக்கலாங்க. உன் குடும்பத்துல இருக்கிற கேளுங்க, அவங்கள பார்த்து உன் குடும்பத்துல இருக்கிற கேளுங்க பிரதர், உன் குடும்பத்துல இருக்கிற அப்படி யாராவது இங்க ஒத்தப்பட்டையா உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒத்தப்பட்டை தெரியும்ல? என் பக்கத்துல யாருமே இல்லை பிரதர், நான் தனியா உட்காந்துருக்கேன். இந்த ஒத்தப்பட்டை இருக்கிறீங்கன்னா நீங்க என்னைய பார்த்தே கேளுங்க, தைரியமா என்ன பார்த்து கேளுங்க. உன் குடும்பத்துல அவங்கள கேளுங்க, அவங்கள பக்கத்துல உங்க குடும்பத்துல எல்லாரையும் உன்னால நேசிக்க முடியுதா? உங்க மனசுக்குள்ள இல்லைன்னு வந்துச்சுன்னா அப்ப நான் சரியான இன்னும் கிறிஸ்தவனா மாறலன்னு அர்த்தம். பரலோகம் நம்மளை பார்த்து சிரிக்கும், இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? நம்ம கிறிஸ்தவனாய் வாழ்வது இந்த உலகத்தார் பார்க்கணுங்க. ஊர் ஃபுல்லா சண்டை, உலகம் ஃபுல்லா சண்டையை போட்டுட்டு நானும் ஆண்டவருடைய பிள்ளைன்னு வந்தா நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஒரு கிராமத்துல ஒரு ஐயா இருந்தாராம். நிறைய கதை சொல்றேன் தூங்காம இருக்கிறதுக்கு. ஒரு கிராமத்துல ஒரு 10 வருஷமா ஒரு சிட்டியில இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துல ஒரு ஐயா ஞாயிற்றுக்கிழமை தூரம் போய் ஊழியம் செய்யறாரு. 5 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு ஆயாவை தவிர யாரும் வச்சுக்கப்படல. 5 வருஷம் ஊழியம் செய்யறாரு. அந்த ஆயா தான் கரெக்டா வந்து இந்த ஐயா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாத்தையும் பெருக்கி கிளீன் பண்ணி சுத்தமா வைப்பாங்க. இவரும் வந்து ஒரு ஆத்மானாலும் ஆண்டவரே நான் உமக்காய் ஊழியம் செய்வேன் ஊழியம் செய்யறாரு. 5 வருஷம் ஆகுது, ஒருத்தரும் வரல. சில சமயம் சின்ன பசங்க வரானுங்க, அவங்களும் அடுத்த வாரம் வர்றதில்ல. எதுவுமே நடக்கல, இந்த ஒரு ஆயா மட்டும்தான். ஸோ அப்போ ஒரு நாள் ஆண்டவருக்கு, ஆண்டவரே 5 வருஷமா நான் இந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போறேன் ஆண்டவரே, இந்த அம்மாவை தவிர யாருமே இந்த பக்கம் வர மாட்டாங்க, என்னதான் ஆண்டவரே நான் பண்றேன்? ஆண்டவர் சொன்ன ஒரு நாள் புதன்கிழமையே நீ போ, அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு புதன்கிழமை அனுப்பி விடுறாரு ஆண்டவர். பேசுவாரா ஆண்டவர் நம்ம கிட்ட? எந்த நாள்ல போனோம்னு சொல்லுவாரு. நீங்களே போத்தீஸ் கேலண்டரை பார்த்துட்டு இன்னைக்கு ராவு காலம் இது எமகண்டோன்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் கலெக்டா பார்த்துட்டு, மகனே நீ இப்போ போ, உனக்கு நடக்க வேண்டியதை நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இங்க வருவோம். ஆண்டவர் சொன்னாராம் புதன்கிழமை போய் பாருப்பான்னு. புதன்கிழமை அந்த ஊருக்கு பாஸ்டர் வேஷத்துல போல, வேற ஒரு பேண்ட் சட்டை போட்டு டிஷர்ட் போட்டு வேற 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 ஒரு என்ன சொல்றது வேற ஒரு ரூபத்துல போறாரு. என்னதான் அந்த ஊர்ல நடக்குது பார்க்கலான்னு போனா, ஊருக்குள்ள போகும்போதே குழாடியில ஏதோ ஒரு சண்டை நடக்குது. அங்க சாம கெட்ட வார்த்தை, புது புது கெட்ட வார்த்தையா தயாரிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு குரல் மட்டும் தனியா கேக்குது. ஒரு குரல் மட்டும் ஐயாக்கு தனியா கேக்குது. அந்த குரல் தான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுது. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, சரி உள்ள பூந்து பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா இந்த ஆயாதான் அங்க அவ்வளோ இந்த ஆயாதான் அங்க பாயாவான். இந்த ஆயாதான் அங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு? இவங்களுக்கு இந்த வயசான காலத்துல 2 குடம் தண்ணிக்கு எல்லாருக்கும் சண்டை. எல்லாரும் தூக்கி அடிக்கிறது என்ன, திட்டுறது என்ன, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது என்ன, அவ்வளோ பிரச்சனை பண்ண. ஆண்டவர் சொன்னாராம், பாத்தியா உன் ஆத்மாவை பாத்தியா அங்க அப்படின்னாரு. ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே பண்ணிட்டோம்? இந்த ஆயா வர்றதுனாலதான் சர்ச்சுக்கு யாரும் வர்றதில்லை தெரியுமா? நம்மளை பார்த்து நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்களா, இல்லை நம்மளை பார்த்து இவன் போற ஆண்டவர் நமக்கு எதுக்குடா அப்படின்னு ஒதுங்கி போறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தா நமக்குள்ள இயேசு வெளிப்படுவார். இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு பார்த்து கத்தர் வரணும், மக்கள் வரணும். ஆமென். இவன் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வர்றான், அவன் முகத்துல ஒரு பொலிவு தெரியுதே, பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போகுது, இதெல்லாம் பைபிள் தூக்குது அப்படின்னு சொல்றாங்களா? கேள்விக்குறி. நான் கிறிஸ்தவனா கேளுங்க.
அதுக்கப்புறம் இந்த ஊழியக்காரர் வந்து தெரிஞ்சிச்சு இந்த ஆயாவால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு. இந்த ஊழியக்காரர் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆண்டவரே, இந்த ஆயாவுக்கு நீர் இலைப்பாறுதல் தாங்கப்பன் தானே ஜெபம் பண்ணியிருப்பாரு. வேற என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு? ஆண்டவரே, இந்த ஆயாவை எடுத்துக்கோங்க சாமி, இந்த ஆயா வாழ்ந்து முடிச்சது போதும். இல்லை, யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்கிற வாழ்க்கை இவர் இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஏரியால உயிரோடு இருந்தா எங்களுக்கு நல்லது நடக்கணும்னு மற்றவங்க நினைக்கணுங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இவன் எப்போ மண்டைய போடுவான் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கிறிஸ்தவனா? இது எப்போ போகும்? வெக்கேஷனுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துருது, இது எப்போ போகும்? வந்தாலே சண்டை வைக்குதுன்னு கேட்குறாங்களா உங்களை பத்தி? இல்லை நீங்க சண்டையை போட்டு கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப நம்ம கிறிஸ்தவங்க இல்லை. ஆனா பேரு கேத்தரின். யாரோ கேத்தரின் இருக்கீங்களா? இல்ல. ஐயோ ஐயோ, சாரி சிஸ்டர். யாரு கேத்தரின்? ஓகே, சாரி சிஸ்டர், எனக்கு தெரியாது, சும்மா சொன்னேன். பேர் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். சரிங்களா? இப்போ முதலாவது கேள்வி உங்களை பார்த்து நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டியது இன்னைக்கு, நான் கிறிஸ்தவனா? கிறிஸ்தவனா இருந்தால் எனக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவனா இருந்தால் எனக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும். இந்த சங்கீதக்காரன் தாவீது இருக்காரு, அவருடைய வசனம் எழுதியிருக்கிறாரு. எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்ச வசனம். சங்கீதம் 3:1 நினைக்கிறேன். எல்லாம் அந்த வசனத்தை எடுத்துக்கலாம். எடுத்தவங்க வா. வாசிங்க. அதுதான், அவன் தான். எல்லாருக்கும் இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என் சத்துருவின் அளவு பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். ஆண்டவரே, அவனுக்கு என்ன பிடிக்கல, இவனுக்கு என்ன பிடிக்கல, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். தாவீது பாடுறாருல்ல, தாவீது தான் இதை எழுதுறாரு. அந்த மேல அந்த 1ஆம் வசனத்துக்கு மேல ஒரு 2 லைன் எழுதியிருக்கு பாருங்களேன், அதை கொஞ்சம் வாசிங்களேன். தாவீது தன் குமாரன், யாரு குமாரன்னா? யாரு? புள்ள தானே. தாவீது தன் புள்ளையாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடுறாரு. புள்ளையா கொடுத்ததை பேயா மாத்தினது யாருங்க? கவனிச்சிங்களா? ஆண்டவர் பிள்ளையா தானே கொடுத்தாரு. அப்சலோம பிள்ளையா தானே கொடுத்தாரு. எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையத்தாங்கப்பான்னு ஜெபம் பண்ண பிள்ளை கொடுத்த ஆண்டவர் நன்மை தானே செய்வாரு. அது எப்போ சத்துருவா மாறுச்சு? நீ தான் மாத்தி வச்சிருக்க. திருமணமானவர்களே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நைட்டு வரைக்கும், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைங்கன்னு காட்டுங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி கல்யாணத்தை பண்ணி என்னென்ன லிஸ்ட் எல்லாம் போட்டீங்க. கல்யாணம் ஆகும்போது, ஆண்டவரே இன்னைக்கு மழை வரக்கூடாது, இல்ல அன்னைக்கு மழை வரல தானே. என்னென்ன கண்டிஷன்? இன்னைக்கு மழை வரக்கூடாது, லேசா மேகமூட்டமா இருக்கணும், ஆனா மழை வரக்கூடாது, ரொம்ப சூடா இருக்கக்கூடாது ஆண்டவரே, ரொம்ப கூலாவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் எங்க கடைக்கு போறோம் அந்த கடையில 10வது புடவை, எனக்கு பிடிச்ச புடவை. எல்லா ஜெபத்தையும் கேட்டாரா? இப்ப எதுக்கு அது பேயா வந்து நிக்குது உங்க முன்னாடி? புரியுதா? பேயா மாத்தினது யாரு? மனைவியாய் தேவ தூதனாய், புருஷனாய் தேவ தூதனாய் உங்க வாழ்க்கையில கொடுத்த உங்க வாழ்க்கை துணைய அப்புறம் வந்து சொல்லுது, ஆண்டவரே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உனக்கு புருஷனா தான் கொடுத்தேன், பிள்ளையா தான் கொடுத்தேன், பெற்றோரா தான் கொடுத்தேன், மனைவியா தான் கொடுத்தேன், மருமகனை தான் கொடுத்தேன், மாமியாரா தான் கொடுத்தேன். நீ தான் அதை பேயா மாத்தி வச்சிருக்க. அப்புறம் என்கிட்ட வந்து ஆண்டு சொல்லுவாரு, ஆண்டவரே என்ன அவங்க பிடிக்கல, அவங்க என்ன வெறுக்கிறாங்க, இவங்க என்ன கசந்துக்கிறாங்க. நீ தான் அப்படி மாத்தி வச்சிருக்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உன்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் நீ கிறிஸ்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டுட்டு பிள்ளையா கொடுத்ததெல்லாம் எருமையா மாத்தி வச்சுட்டு, இல்ல பிறந்தப்போ என்ன கொஞ்சம் பிள்ளைங்கள தங்கம் மாணிக்கும் வயருடையும், அது கொஞ்சம் வரும்போது அது ஒரு டீனேஜ் டச் பண்ணும்போது ஏன் மாத்துறீங்க? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் மாற்றுவதில்லை, நீங்க தக்க வைக்கவில்லை, அது சாபமாய் போய் மாறி இருக்கிறது.
ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிக்க விடுங்க. நான் திருமணமானப்போ என் மனைவியை எப்படி மதிச்சு நடந்தேனோ, அதே மாதிரி நேசிச்சு நடந்தேனோ, அதே மாதிரி இன்னைக்கும் நான் தொடர்வேன். இதுதான் கிறிஸ்தவன். 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மலை போல கண்மணி போல பார்த்துக்கிட்டாருங்க, இப்போ பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விடுறாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராப்ளம் இங்கே தான். அதுக்கப்புறம் நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால இன்னைக்கு போயிட்டு வீட்டில் போனோடனே திரும்ப கல்யாணம் ஆன புதுசில் கூட்ட மாதிரி மானே தேனேன்னு கூப்பிட்டீங்கன்னா, என்னது இது புதுசாக இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பதில் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை ஒருத்தர் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, பிள்ளை என்ற ஆசீர்வாதத்தை, புருஷன் என்ற ஆசீர்வாதத்தை, மனைவி சத்தமா சொல்லுங்க, மனைவி என்ற ஆசீர்வாதத்தை, பெற்றோர்கள் என்ற ஆசீர்வாதத்தை, உறவுகள் என்ற ஆசீர்வாதங்களை நான் இன்னும் உறவுகளாக, அன்புள்ளவர்களாக இன்னும் நடத்துவேன். ஆமென். நீங்க சொன்னது நீங்க கேட்டீங்களோ இல்லையோ, 2 பேர் பார்த்துருக்காங்க. ஒன்று கேமரா, இன்னொன்று பரலோகம். கேமரா கூட மாத்திரலாம், பரலோகம் பார்த்துருக்கு. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பாசுங்க, பி கேர்ஃபுல். நீங்க சொன்னது விளையாட்டுக்கு சொல்லிடாதீங்க பிரதர். இன்னைக்கு வீட்டில் போய் ஆரம்பிங்க. ஆண்டவர் எனக்கு அழகா கொடுத்தாரு, ஜோம் பண்ணி வாங்கினேனே, இன்னைக்கு நான் அதை சத்துருவா மாத்தி வச்சிருக்கிறேனே, தாவீதை போல புலம்பாம பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ தக்க வைத்துக் கொள்வாய் என்றால் நீ கிறிஸ்தவன். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் கிறிஸ்தவன். ஒன்று, அதில் என்ன வேணும்? உங்களுக்கு அன்பு வேணும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். ஆமென். கரங்களை ஒரு சொல்லுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற, தைரியமாக சொல்லுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் மனசு ஒத்துக்காது, என் குடும்பத்தில் இருக்கிற அந்த மாமியார் முகமுத்திரம் வரும் டிங்குன்னு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தவர்கள் தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளைக்காக நன்றி, நீர் கொடுத்த கணவனுக்காக நன்றி, நீர் கொடுத்த மனைவிக்காக நன்றி, நீர் கொடுத்த பெத்தவங்களுக்காக நன்றி, நீர் கொடுத்த மாமியார் மாமனருக்காக நன்றி, நீர் கொடுத்த மருமகளுக்காக நன்றி, நீர் கொடுத்த சபைக்காக நன்றி, என் பக்கத்து வீட்டுக்காக நன்றி, என் எதிர் வீட்டுக்காக நன்றி. எல்லாரோடும் அன்பு பகிர்ந்து கொள்ளதானே ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க. நான் போட்ட சண்டைய மன்னிங்க ஆண்டவரே. திரும்ப அன்பு நிறைந்த இடமாக என் வீட்டை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். ஆமென். உங்க ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. திரும்பவும் உங்க வீடு சந்தோஷமாய் பூத்து குலுங்கும். அடுத்த கேள்வி கேட்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு தொடர்ந்து கடந்து போகிறேன். கிறிஸ்தவர்கள் நேரம் காலம் பார்க்க கூடாது. ரைட்டா? ஆராதனையிலே அது சொன்னேன். போத்திஸ் கொடுக்குற கேலண்டரை பார்த்து இன்னைக்கு நல்ல நாள், அவன் ஃப்ரீயா கொடுக்குறான் இல்லை, அவன் ஃப்ரீயாக கொடுக்கறத நம்பி 7:30-8க்கு போகக்கூடாது, இத்தனை மணிக்கு தான் போகணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இயேசுவை அசிங்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இயேசுவை அசிங்கப்படுத்துறீங்க. நீங்கள் நேரங்காலம் வேணால் பார்த்துட்டு போயிடுங்க, அப்படியே போயிடுங்க. ஆனால் இயேசுவை அசிங்கப்படுத்தாதீங்க. இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ போகிற இடம்லாம் நான் வந்து பார்க்குறேன். நீ 7:30 மணிக்கு போனா என்ன, 10:30 மணிக்கு போனா என்ன, நான் உன் கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாருல்ல. அவர் வாக்கு மாற மாட்டார்ல. அடுத்த முறை நேரம் காலம் பார்க்காதீங்க. ஆமென். எப்போ ஆடி மாதம் எப்போ வருது தெரியலல்ல? நிஜமா தெரியல. ஆடி மாதம் எப்போ வருது? ஆகஸ்ட் மாதத்தில் வருதா? ஓகே. எத்தனை பேருக்கு ஆகஸ்ட் மாதத்தில் கல்யாணம் நடந்துச்சு? கை தூக்குங்க பார்க்கலாம். ஆடி மாசத்துல கல்யாணம் நடந்துங்க. 1 ஆடி மாசத்துலேயே கல்யாணம் நடந்துச்சுங்க எனக்கு. கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 கல்யாணம் நடந்திருக்கு. ஆடி மாசம் தான். சூப்பர். ஆடி 1லயே ஆடிட்டார் அவரு. சூப்பர். ஏன் அப்போ நம்ம கல்யாணம் பண்ணல? ஒரு நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இனிமேல் நீங்க ஆடி மாசத்துல கல்யாணம், எல்லாம் சீப்பு, எல்லாம் சீப்புங்க. என்ன சொல்றீங்க? ஆடி தள்ளுபடி, இதுல தள்ளுபடி, அதுல தள்ளுபடி. கல்யாண மண்டபம்லாம் காலியா தான் இருக்கும்.
ரைட்டுங்களா? மற்ற நாளில் வச்சிங்கன்னா தான் முகூர்த்த நாள் ஏற்றிக்கிட்டே போவான். ஸோ சீப்பாக கல்யாணத்தை முடிக்கணும்னா ஆடி மாதத்தில் வைங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அதை உடச்சி வெளியே வாங்க. ஆனால் நானும் பார்க்குறேன், இது நான் பல முறை எங்கள் சர்ச்சிலையும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்து சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண வரவங்களாம் சொல்லுவாங்க, புதன்கிழமை மட்டும்தான் பாஸ்டர் ஃப்ரீயாக இருக்குதான். அது எப்படிங்க புதன்கிழமை மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும் கல்யாண மண்டபம்? ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் பிளான் பண்ணி தான் நம்ம ஆளுங்களும் கல்யாணம் வைக்கிறாங்க. யாருக்காவது இங்கே சனிக்கிழமை கல்யாணம் நடந்துச்சா? எத்தனை பேர் நான் பிறவிலேருந்தே கிறிஸ்தவங்க எத்தனை பேருங்க? பிறப்பிலே கிறிஸ்தவன். ஓகே, குட், ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிறப்புலேருந்து கிறிஸ்தவர்கள் அப்படி கொஞ்சம் மாறி இருப்பாங்க. புதுசாக வந்தவங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி நேரம் காலம் பார்க்கறதுனால ஆண்டவரை அசிங்கப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. எந்த நாள் கை கொடி வருதோ அந்த நாள் சனிக்கிழமை நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு கல்யாணம். நல்லா தானே இருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, பிசாசு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுதுன்னு இயேசு சொல்லியிருக்காருல்ல. என்ன சொல்லியிருக்காரு? அப்போ 7:30 மணிக்கு நான் வீட்டு விட்டு போனா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும், நீ நம்புனா உன் விசுவாசத்தின்படி. என்ன சொல்றீங்க? கிறிஸ்தவன் நேரம் காலம் பார்க்க கூடாது. அஸ்ட்ராலஜி பார்த்து, நியூமராலஜி பார்த்து, உங்க வாஸ்து. அடுத்த ப்ராப்ளம் வாஸ்து. அவன் சொல்றான், வாஸ்து பார்க்குறோம் சொல்றான், சார் உங்க வீடு தப்பான ஆங்கிளில் கட்டிட்டீங்க, உங்க வீட்டில் குபேரன் இல்லை. யார் அந்த குபேரன் தெரில. அப்படின்னா உங்க வீட்டில் வந்து இனிமேல் சுபிக்ஷம் உண்டாகணும்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு மீன் இருக்கான். அந்த மீனை வாங்கிட்டு வந்து ஹாலில் எல்லாரும் கண்ணு படுற மாதிரி வச்சிங்கன்னா அந்த மீன் வந்து எல்லா திஷ்டியும் இழுத்துக்குமா? என்னன்னே புரியல. நான் வாஸ்து பார்க்கல, உங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லலை, பட் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. 25,000 ரூபாய்க்கு ஒரு மீன் வாங்கிட்டு வீட்டில் வச்சிங்கன்னா ஐயா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் போயிடும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை, அவன் சொல்கிறான் 25,000 ரூபாய்க்கு ஒரு மீனை வாங்கிட்டு வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் கொட்டுன்னு கொட்டும். நான் கேட்குறேன், 25,000 ரூபாய்க்கு ஒருத்தன் மீனை வாங்க முடியும்னா அவன் நல்லா தானே இருக்கிறான்? சொல்லுங்களேன். அந்த மீனை சாப்பிட போகிறதும் இல்லை. 250 ரூபாய்க்கு நல்ல மீனே கிடைக்குது சாப்பிட்றதுக்கு. 25,000 ரூபாய்க்கு ஒரு மீனை கொடுத்து வாங்கி அது நடு வீட்டில் வைக்கிறான்னா அது 25,000 ரூபாய் வேஸ்டாக தான் போகுது. 25,000 ரூபாய் ஒருத்தன் வேஸ்ட் பண்ணுறான்னா அவன் நல்லா தானே இருக்கிறான். அவனுக்கு எதுக்கு வாஸ்து? புரியுதுங்களா? புரியுதா? இயேசு என் குடும்பத்தில் இருக்கிறாரு, நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். கரங்களை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் சத்தமாக சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இன்னும் சத்தமாக சொல்லுங்க, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வீட்டில் இயேசு இருக்கிறாருங்க, நான் நல்லா தான் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அடுத்த கேள்விக்கு போகிறேன். என்னுடைய சாபங்கள் உடைந்து விட்டதா? என்னுடைய சாபங்கள் உடைந்து விட்டதா? என்னங்க திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே எல்லா சாபங்களையும் உடைத்து விட்டாரு தானே நம்ம பேசியிருக்கிறோம். திடீர்னு இப்படி யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்கள் இன்னைக்கு வீட்டில் கூட போய் யோசிச்சு பாருங்க, இல்லை எங்கேயே கூட நம்ம யோசிச்சு அதுக்கான முடிவுகளை எடுக்க போகிறோம். என் வாழ்க்கையிலே வந்த சாபங்கள், சில வீட்டிலலாம் பரம்பரையாக ஒரு சாபம் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக வரும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என் சாபங்களை தீர்த்து விட்டார்னு அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின் சாபங்களை இயேசு சிலுவையிலே உடைத்து விட்டார். இது என்னங்க? இது புது சாபம், நியாய பிரமாணத்தின் சாபம். இந்த சாபம் சொல்றேன் கேளுங்க. நியாய பிரமாணத்தின் சாபங்கிறது ஆண்டவர் ஒரு உபாகாமத்துல எல்லாம் வந்து ஆண்டவர் நிறைய கட்டளைகளை சொல்லியிருக்காரு. இதை செய்யாத, அதை செய்யாத, இல்லை நிறைய 10 கட்டளை எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இதை நீ செய்யாம போனா உனக்கு இந்த சாபம் வரும் அப்படின்னு இருக்கு. இதை நீ செஞ்சா இந்த சாபம் வரும், இந்த பாவத்தை நீ பண்ணா உனக்கு இது வரும், இந்த செய்ய வேண்டியதை செய்யாம போனா உனக்கு இந்த சாபம் வரும் அப்படின்னு நியாய பிரமாணத்தை இப்போ என்னன்னா சொல்றேன் கேளுங்களேன். நீங்க ஹெல்மெட் போடாம போனா எவ்வளவு ஃபைனு? 1000 ரூபாய் ஃபைனு. இதுதான் நியாய பிரமாணத்தின் சாபம். அவன் ஒரு கட்டளையை போடுறான், அந்த கட்டளை நீ பின்பற்றலைன்னா அதுக்கு ஒரு தண்டனை. இதுதான் நியாய பிரமாணத்தின் சாபம். இப்போ அடுத்த ஆட்சி வந்து, இல்லை நீங்கள் ஹெல்மெட் போடனாலும் பரவாயில்ல, நீங்கள் மண்டையில் போட்டாலும் பரவாயில்ல, மண்டையா போட்டாலும் பரவாயில்ல. அதானே அதுக்கு அர்த்தம். மண்டையில் நீங்கள் போடலன்னா மண்டையை போட தேறிடும். அதனால எப்படி போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் இது கட்ட வேணாம் அப்படின்னு சொல்றது நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை தீர்த்து விடுதல். இல்லைன்னா ஒருத்தர் வந்து, எவ்வளோப்பா நீ ஹெல்மெட் போடாமல் பண்ணி எவ்வளோ ஃபைனு? 1000 ரூபாய் கட்டணுங்கய்யா. சரி நீ போ, நான் உனக்கு கட்டுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இயேசு நியாயப்பிரமாணத்தினால் வந்த நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டனால வந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா.
இது ஃபர்ஸ்ட் டைப்பான சாபம். இரண்டாவது டைப்பான ஒரு சாபம் இருக்கு. இது பாரம்பரிய சாபம். நல்ல 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன். அது உங்க வாழ்க்கையில இருக்கான்னு மட்டும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. சில வீட்டில் வந்து என்ன பண்ணாலும் கடன் தீராது. என் தாத்தா கடன் வாங்கினாரு, என் அப்பா கடன் வாங்கினாரு, நானும் கடன்ல தான் மாட்டிக்கிட்டு இருப்பேன். என்ன பண்ணாலும் வெளியே வர முடியாது. சிலருக்கெல்லாம் ஏர்லி டெத், ரொம்ப சீக்கிரம் சின்ன வயசுலயே இறந்துருவாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அந்த அந்த சகோதரி ஒரு 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 பெண்மணி, அந்த பெண்மணிக்கு 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அந்த அந்த பெண்மணிக்கு 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்போ இந்த பெண்மணி கிறிஸ்தவர்களா இருக்கனால இவங்க வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர், அருமையான தெய்வ ஊழியக்காரர். அந்த தெய்வ ஊழியக்காரரை இவங்க கல்யாணம் பண்றாங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகும்போது அரக்கோணத்துல இருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல அந்த ஊழியக்காரர் இறந்துட்டார். இவங்க 3 வயசுல அவங்க அப்பா இருந்தாங்க. இவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு 3 வயசுல ஊழியக்காரன் அவங்களுக்கும் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ குடும்பமே இப்போ பயந்துட்டு இருக்கு. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ. உடனே நம்ம தூக்கி யார் மேல போடுவோம்? இந்த பொண்ணு சாபங்க அப்படின்னு பொண்ணு மேல விட்டுருவோம். சரிங்க, நான் இப்போ சாபத்துல மாட்டிக்கிட்டேன், எனக்கு என்ன பதில், எனக்கு என்ன விமோச்சனம், என்ன எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது? சிலுவையில இயேசு மற்ற சாபத்தை தான் தீர்த்தார். இந்த சாபத்தை யார் தீர்ப்பது? யார் அதுக்காக வேலை செய்யணும்? நீங்க செய்யலாம். உங்க குடும்பத்திலே பற்றி கொண்டு வருகிற சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா, அங்க புருஷன் ஒரே குடும்பத்துல 3-4 பேர் டைவர்ஸ் ஆகி ஒன்னா உட்காந்துருப்பாங்க. அவனை விட்டு போயிருப்பான், இவனை விட்டு போயிருப்பான், அவனை விட்டு போயிருப்பான், எல்லாம் ஒத்த மரமா தனியா நின்றுருப்பாங்க. நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்கு. சில குடும்பத்துல வீடு கட்டுவாங்க, அதுக்கு கடன் வாங்குவாங்க, அப்புறம் கடன் லாஸ்ட் நேரத்துல வந்து அந்த வீடை விற்க வேண்டியதாயிரும். சொந்தமா ஒரு வீட்டுல நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை போய் மாட்டிட்டு நிற்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. இது இல்லாமல் நிறைய இருக்கலாம். என்னால இதுல இருந்து வெளியே வரவே முடியலங்க அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, நாம இன்னும் அந்த சாபத்துல இருந்து வெளியே வரவில்லை என்றுதான் அர்த்தம். நீங்க கிறிஸ்தவங்க தான், நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்க தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த சாபம் இன்னும் உடையாம இருக்கலாம். அப்படி உடைக்கணும்னா என்ன பண்ணலாம்? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அது என்னங்க பயமுறுத்துறீங்களேங்க? இல்ல, பயமா இருக்கு நமக்கு. நல்லா யோசித்து பார்க்கலாம். இந்த ஆபிரகாம், உங்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் தெரியும்ல. ஆபிரகாம் தம் மனைவியை பற்றி பக்கத்து ஒரு ராஜாக்கு ஒரு பொய் சொன்னான். என்ன ஞாபகம் இருக்கா? இது என் சிஸ்டருங்க, இல்ல ஞாபகம் இருக்குல்ல? ஒரு பொய் சொன்னான். தன் மனைவி தனக்கு வந்து சிஸ்டர்னு சொல்லி ஒரு பொய் சொன்னான். அவன் செஞ்ச பாவம், அதே பாவத்தை ஈசாக்கு செஞ்சான். ஞாபகம் இருக்கா? அதே பாவம் இல்ல, அது அப்படியே வருது பாருங்க. குடும்பத்தை பத்தி பிடிச்சிக்கிட்டே வருது பாருங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஈசாக்குக்கு வருது. அதே மாதிரி ஈசாக்கு சொல்றாங்க, இது என்னுடைய சகோதரி. புரியுதுங்களா? வருதா? அப்படியே பிடிச்சிட்டு வருதா? ஒருத்தன், யாரோ நம்முடைய முன்னோர்கள், யாரோ நம்முடைய முற்பிதாக்கள், யாரோ ஒருத்தர் யாருக்கோ செய்த துரோகத்தினால யாரோ விட்ட சாபம் நம்மை தொடரும். என்னங்க நான் பண்றது? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோசபாத் ராஜா இருக்கார்ல, அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பானதை செய்தான் பைபிள்ல இருக்கு. அதுக்கு அந்த வசந்த வாசி பார்த்தீங்கன்னா, அவனுடைய மகன் தன் தகப்பனை போலவே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுடைய மகன் தகப்பன் செய்தது போலவே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாவம் தொடர்ந்து வந்துகிட்டே 13 சந்ததி அப்பாவை போல பாவம் செஞ்சான். சில அப்பாக்கள், சில பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை பிடிச்சுக்கும். சில நேரத்தில் பிள்ளைகள் அப்பா செஞ்ச தப்ப பிள்ளைங்க வந்து எப்படி என் அப்பா அப்படி செய்யலாம் அப்படின்னு சீன் போட்டு பெரிய கலர்ட்ட பண்ணியிருப்பாங்க. இவங்களும் அதே தப்ப செய்வாங்க. நான் இன்னொன்று மிக மிக எச்சரிக்கை சொல்றேன், எஸ்பெஷலி வாலிபர்களுக்கு சொல்றேன். பாவம் செய்த ஒருவனை பார்த்து பாவிடா அவன், என்ன எப்படிடா இப்படிலாம் செஞ்சான் அவன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த பாவம் உங்களை அடிக்கும். நீங்க அந்த பாவத்தில் விழுவீங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதுங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், கவனிங்க, எல்லாருமே கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் பாவம் செய்யும் போது, உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறேன், இல்லை சர்ச்சுக்கு ஒரு சகோதரன், ஒரு தம்பியோ ஒரு சகோதரியோ ஏதாவது பாவம் செஞ்சுறாங்க, லவ்ல விழுந்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, உடனே நீங்க கொக்கரிச்சு சிரிக்காதீங்க. பாத்தியா
விழுந்துட்டான். அவங்க அம்மா எவ்வளவு பேர் ஜப வீரர் தெரியுமா? பத்தி என்ன மாதிரி அதே பாவம் உங்க பிள்ளைய ஒரு நாள் அடிக்கும். அப்ப நீங்க எங்க மோதி வச்சுட்டு போவீங்க? அந்த மாதிரி விழுந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவங்கள பத்தி தூற்றி தெரியாதீங்க. அதே பாவம் உங்களை அடிக்கும். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவங்க அப்பா ஏதோ ஒரு பெண்ணோட தவறா பழகிட்டாருன்னு அந்த பிள்ளை சர்ச்சில் வந்து அப்பாவை அசிங்கப்படுத்தினா. சர்ச்சில் வந்து நின்று என் அப்பா இந்த பொண்ணோட தப்பு பண்ணாரு, எப்படி என் அப்பா பண்ணலான்னு. அவங்க அப்பாவுக்கு நல்ல பேர், ஏதோ ஒரு தவறிட்டார், ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு மாட்டிக்கிட்டாரு, விழுந்துட்டாரு. ஊருக்கே சர்ச்சுக்கே சொல்லி அசிங்கப்படுத்திட்டான். அந்த பிள்ளைக்கு 23 24 வயசு ஆகுது. தான் கூட வேலை செய்கிறவரோட தவறான உறவுல இருக்கா. இந்த பெண் அப்பா செய்த அதே பாவம் இவர்களை அடிச்சது. ஒருவேளை இந்த பிள்ளை அப்பாட்ட போயிட்டு அப்பா செய்யாதீங்கப்பா மன்னிச்சிடலாம் அப்படின்னு மன்னிச்சு ஏதோ ஒன்று பேசி சரி செய்திருக்கலாம். தான் பரிசுத்தவான், நான் விழமாட்டேன் என்று நினைத்ததுனால இவளும் அதே பாவத்தை செஞ்சு விழுந்திருக்கும் போதுதான் ஆண்டவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, உன் அப்பாவை அசிங்கப்படுத்தினியே, இப்ப நான் உன்னை அசிங்கப்படுத்தினா என்ன ஆகும்? புரியுதுங்களா? 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 பாவம் செய்வர்களை பார்த்து கொக்கரிக்காதீர்கள். பாவம் செய்வர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் அதே பாவம் உங்களை தாக்கும். ஒருவேளை நீங்களும் விழுந்துடலாம். அவன் அநியாயமா சம்பாதிக்கிறான், அவன் ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிறான். வேண்டாம், அவன் எப்படி சம்பாதிச்சா நமக்கு என்ன? நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்களா? வாழ்ந்துட்டு போங்க. சோ இப்படி யோசபாத் செய்த பாவம் தன் தகப்பனை போல அவனும் பொல்லாதது செய்தான் வருது. ஒரே ஒரு குட் நியூஸ் இருக்கு. தாவீது பத்தி அடுத்த 7 சந்ததிக்கு என்ன நம்ம சொல்லுகிறது? இவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்தான். நீங்க உங்க சந்ததிக்கு எதை வச்சுட்டு போக போறீங்கன்னு தான் இன்னைக்கு கேள்வி. இதுவரைக்கும் வந்த சாபங்களை, இதுவரைக்கும் வந்த பாவங்களை உங்களோடு நிறுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொத்தை சேர்க்கிறீங்களோ இல்ல பேங்க்ல பேலன்ஸ் போட்டு வைக்கிறீங்களோ அது உங்க இஷ்டங்க. ஆனா சாபத்தை உங்களோடு உடைச்சிட்டு போங்க. உங்க பிள்ளை நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்க சந்ததி நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா? பொறாமை கொள்றது, போட்டி கொள்றது, மற்றவன் விழுந்தவனை பார்த்து கொக்கரித்து சிரிச்சீங்கன்னா அது உங்கள் குடும்பத்தை தாக்கும். பி கேர்ஃபுல். நான் சாபத்திலே இருக்கிறேனா? நான் நல்லா தான் இருக்கிறேனா? என் வீட்டில் போய் கூட யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில நான் 2010 ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணப்போ, டைம் என்னாச்சு பாஸ்டர்? ரொம்ப பேசுறேனோ? முடிகிற டைம் ஆயிடுச்சு. இப்போதான் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இன்னொரு 15 பாயிண்ட் இருக்கு, பார்க்கலாம். இல்லை, உங்கள் சிரிப்பு எனக்கு புரிய வைக்கிறது, ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். I'll finish it. இந்த ஒரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டா எனக்கு போதும். இந்த ஒரு பாயிண்ட், சாபத்தை உடைப்பது எப்படி, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எனக்கு என் வாழ்க்கையில 2010 ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணப்போ எனக்கும் அந்த மேனேஜருக்கும் நான் வந்து அந்த அக்ரிமெண்ட் உடைச்சிட்டு வந்துட்டேன். அது ஏன் தப்பு. அக்ரிமெண்ட்டை 3 வருஷம் இருக்கணும், ஆனால் பிரச்சனை ஆயிடுச்சுன்றதுனால நான் சீக்கிரமாக வந்துட்டேன். உடனே அவர் வந்து எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார். நானும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன். அவர் அனுப்பின வக்கீல் நோட்டீஸில் வந்து என்ன போட்டார்னா, இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் எப்படி செய்யலாம் அப்படின்னு போட்டார். மற்றபடி ஆஃபீஸில் போயிட்டு எப்படிங்க கிறிஸ்தவ மதத்தெல்லாம் கொண்டு வரணும், தப்பு தானே. உடனே நானும் போட்டேன், அவரும் போட்டார், அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு கம்பெனிக்கு போயிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ஆனால் அது மனசில் இருக்கும், என்ன ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னு ஒரு மனசு மாத்திரம் எனக்கு இருக்கும். அவர் மேலே எனக்கு ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு கோவம் மனசில் இருந்துச்சு. அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 2016ஆம் ஆண்டு நான் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறேனோ அதே கம்பெனியில் அவரே வந்து எனக்கு மேனேஜராக வந்து ஜாயின் பண்ணார். அதே ஆள். யாரை விட்டு ஓடினேனோ அதே ஆள், திரும்ப அதே டென்ஷன். திரும்ப அவரை பார்த்தா எனக்கு பிடிக்கல, என்ன பார்த்தா அவருக்கு பிடிக்கல. அவருக்கு தான் நான் மெயில் அனுப்பணும், அவருக்கு தான் நான் ரிப்போர்ட் பண்ணணும். டெய்லி நான் இதை செய்திருக்கிறேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், ரிப்போர்ட் பண்ணணும். மை ரிப்போர்ட்டிங் மேனேஜர். அதே பிரச்சனை தான் திரும்பவும். நான் மரியாதை இல்லாமல் மெசேஜ் அனுப்புறது, அவர் என்னை எல்லாத்துக்கும் திட்டுறது, இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு 4-5 வருஷம் 3 வருஷம் போகுது. எவ்வளோ வருஷம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்க, தெரியாததுனால. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கை திரும்பவும் ஏன் இந்த ஆள் பின்னாடியே ஓடுது? இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இதுக்கு இல்லாம கூட பிரதர் கேட்கலாங்க, அப்பா கிட்ட எல்லாத்தையும் கேட்கலாம். ஆமென். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ பெடல் கொடுத்து கூட சைக்கிள் ஸ்லோவா போகுதுன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், அது கொஞ்சம் ஆயில் ஊத்துப்பா, ஸ்பீடா போவோன்னு. ஆமென். அப்பாங்க அவர், நமக்கு பக்கத்துல சொல்லுங்க, அவர் அப்பாங்க. அவர்கிட்ட எது வேணா கேட்கலாம்.
நான்லாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எப்படி பண்றது கூட கேட்டிருக்கேன், அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என் ஆண்டவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட தெரியும்னு. அல்லேலூயா. கணக்குல வீக்கா அவர்கிட்ட கேளுங்க, அவர் கணக்கு பார்ப்பார். ஆமென். உங்க எந்த அளவுக்கு அவர் கணக்கு பார்ப்பார்னா, உங்கள் கண்களிலிருந்து வரும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துருத்தியில அக்கௌண்ட் வச்சிருக்கிறாருல்ல, இது மாதிரி ஒருத்தனுக்கு இல்ல, பல கோடி பேருக்கும் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார். அப்படின்னா அவர் கணக்குல புலி தானே? என்ன சொல்றீங்க பிரதர்? புலி தானே? ஸோ கணக்குல டவுட் வந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க, கெமிஸ்ட்ரியில டவுட் வந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். சரி, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் இவர்கிட்ட என்ன ஆண்டவரே நான் பண்ணிட்டோம், எதுக்கு என் வாழ்க்கை இவர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையா, வாய் லார்ட் அப்படின்னு கேட்கும். ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்னும் அவரை வைத்து நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயத்த நீ இன்னும் கத்துக்கல, அதான் லேட் ஆயிட்டே இருக்கு. அதான் லேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வாழ்க்கை ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கா? இன்னும் நீ அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகாதனால தான் அந்த காலத்துல 5 வருஷம் படிப்போம் பாருங்க. ஏன் அந்த எக்ஸாம பாஸ் ஆகல, திரும்பவும் டெஸ்ட் பாஸ் ஆகல. பாஸ் ஆயிட்டீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குன்னா ஆண்டவர் ஏதோ கத்து கொடுக்க விரும்புறாரு. நல்லா பாருங்க. ஆமென். பக்கத்துல பசங்க, ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வருதுன்னா ஆண்டவர் ஏதோ கத்துக்கிட்டு இருக்கிறாரு, கத்துக்கோங்க. அப்படியா பாஸ்டர்? ஒரே புருஷன் திரும்ப திரும்ப வராருன்னா என்ன அப்படின்னா அதே பிரச்சனை தான். புருஷனெல்லாம் ஆண்டவர் மாத்தி தர மாட்டாரு, மனைவியில் அதெல்லாம் வேற எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதே தான் வரும், நீங்க வேற ஆங்கிள் பார்க்க ஆரம்பிக்கணும். வருவோம். நம்ம இந்த ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை மாத்திக்கோ. அவர் உனக்கு யாரு? மேனேஜர். அப்போ மேனேஜர் கிட்ட ஒரு வேலைக்காரன் எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அந்த தாழ்மையோடு பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. ஓகே ஆண்டவர். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தா நான் அப்போவே ப்ரமோஷன் வாங்கிட்டு இருப்பேன். 3-4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் அவருக்கு அனுப்புகிற மெயிலெலாம் வந்து மரியாதையோட டியர் ரெஸ்பெக்டட் சார் அப்படிதான் போட்டு ஆரம்பிக்கிறது. இப்போ மரியாதை ஆர்டர் சொல்லிட்டாரு, டியர் ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறேன், மெசேஜ்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாம் பேசியிருக்காங்க, யாருக்கு சிறந்த எம்ப்ளாயி அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போது இந்த மேனேஜர் என் பேரை சொல்லியிருக்காரு, இவருக்கு கொடுக்கலான்னு. எனக்கு ஷாக்கு. இதை நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா எனக்கு அப்பவே கிடைச்சிருக்கோம்ல. இப்போ ஏன் முன்னேற்றத்துக்கு தடை யாருங்க? பக்கத்துல சொல்லுங்க, யாருங்க? நாம தான். புரியுதுங்களா? ஏதோ ஒன்று ஆண்டவர் அங்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. பாஸ் பண்ணா ப்ரமோஷன், இல்லைன்னா அங்கேயே தான் உட்காந்துருக்கணும். இதை எனக்கு சொன்னது யார் தெரியுமா? அந்த கம்பெனி ஓனர். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கும் இவருக்கும் பிரச்சனைன்னு. அவங்க சொன்னாங்க, அல்வன் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும், உங்கள் பேரை பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டுக்கு சஜஸ்ட் பண்ணது யாராக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்க. நான் வேற யாரையோ சொன்னேன். இல்லை, இவர் தான் உங்களுக்கு கெஸ் ரெக்கமெண்ட் பண்ணார். 4 வருஷம் 6 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேங்க. பக்கத்தில் பாசுங்க, வருஷங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரச்சனைகள் இல்லை, காரியத்தை கற்றுக்கோங்க, சீக்கிரமாய் முன்னேறலாம். ஸோ இந்த சாபத்தை உடைப்பதற்கான ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் பாவங்களின் சாபங்கள் இல்லை முற்பிதாக்களின் பாவங்களின் சாபங்கள், ஏர்லி டெத்து, கடன் மற்றும் தீராது. சில வீட்டில் லைட்டே எரியாது, சில என்னதான் விளக்கு போட்டாலும் ஃபியூஸ் ஆகிடும். இதெல்லாம் கேட்கறதுக்கு சில இடத்துல வேடிக்கையாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இல்லை பாஸ்டர், நான் என்னதான் முன்னேறினாலும் எங்களால் இதுக்கு மேலே வர முடியல, இதுக்கு மேலே தொழில் பண்ணால் இல்லை அடி வாங்குறேன், அதை விட்டு அதை பண்ணால் அடி வாங்குறேன். இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல சாபம் வந்துட்டு இருக்கு. இதை யார் உடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு வரம் பெற்ற தேவ ஊழியக்காரர் ஒருத்தர் வரணும். யார் வரணும் சொல்லுங்க? வரம் பெற்ற தேவ ஊழியக்காரர் ஒருத்தர் வரணும். அவர் யார் தெரியுமா? நீங்க தான். நான் சொன்னது கேட்கல? இன்னொரு சொல்லவா? உங்கள் சாபங்களை உடைக்க வரம் பெற்ற தேவ ஊழியக்காரர் ஒருத்தர் வரணும். ரைட்டுங்களா? அவர் யார் தெரியுமா? கரங்களை ஊற்றி சொல்லுங்க, நான் தான். கரங்களை ஊற்றி சொல்லுங்க, நான் தான். என் குடும்பத்தின் சாபத்தை உடைக்க பிறந்தவன் நான் தான். சொல்லுங்க பிரதர், சத்தமா சொல்லுங்க. பயமா இருக்கா? இல்ல, என்ன பிரதர் இன்னும் பெருசா சொல்றீங்க? இல்லைங்க, இயேசு அதிகாரத்தை எனக்கு கொடுத்தார். அந்த பாட்டு ஒண்ணு பாடுவோம்ல, அதிகாரம் கையிலே. யார் கையில? கரங்களை சொல்லிட்டு சொல்லுங்க, யார் கையில? சத்தமா சொல்லுங்க, யார் கையில அதிகாரத்தை கொடுத்தாரு? அதிகாரம் உங்க கையில இருந்தா நீங்க அந்த சாபத்தை உடைக்கலாமே.
இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நீங்க யாருக்கிட்டயோ போய் உட்காந்து தலையை கொடுத்து அவன் மைய எடுக்கிறேன் மைய வைக்கிறேன் அப்படின்னு வயிற்றுல இருந்தலாம் வாந்தி எல்லாம் தேவையே இல்லைங்க. அவனுக்கு அதிகாரம் கொடுத்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்களே உங்க குடும்பத்தின் சாபத்தை உடைக்கலாம். உங்களுக்கு உதவி தேவைன்னா பாஸ்டருங்களை வந்து கூப்பிடுங்க. இல்ல பாஸ்டர் எனக்கு தைரியம் வேணும் அப்படி சொன்னீங்க, பாஸ்டருங்க வருவாங்க. மற்றபடி உங்கள் குடும்பத்தின் சாபத்தை நீங்க வாயால அறிக்கை பண்ணாலே போதும். வேதம் ரொம்ப தெளிவா சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், சொல்லுங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. யாருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா? யார் கேட்டாலும் தருவார். எந்த ஜாதிக்குன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல. ஆம்பளைக்கா பொம்பளைக்கான்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல. மருமகளுக்கா மாமியாருக்கான்னு சொல்லியிருக்கிறாரா? புருஷனுக்கா மனைவிக்கு? எதுவுமே இல்லை. யார் என் நாமத்தினால கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். சேனைனா என்ன? சேனை என்ன? அவர்களுக்கு நம்ம ஒரு படை. நம்ம ஒரு லோக்கல் கவுன்சிலர் போனா கூட ஒரு 10 பேர் வருவாங்கல்ல, சரி, அது மாதிரி சேனைகளின் கர்த்தர்னா அவர் கூட ஒரு தேவ தூதர்கள் ஒரு 20,000 தேவ தூதர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. நான் ஒன்று கேட்குறேன், ஆண்டவருக்கு என்ன பயமா? நம்ம ஆண்டவருக்கு பயமா தனியாக போகிறதுக்கு? எப்போ பார்த்தாலும் சேனைகளை கூட்டு போகிறதுக்கு? பதில் சொல்லுங்க பிரதர். நம்ம ஆண்டவருக்கு பயமா? தனியாக போனால் அடிச்சிருவாங்களோ? அவருக்கு சேனை தேவையா? அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் தானே. இல்லை, ஒருவர் சிங்கிள் ஆளா போய் எல்லாத்தையும் செஞ்சவர் தானே அவரு. அவருக்கு எதுக்கு சேனை? அந்த சேனையை உனக்கு கொடுக்க தான் பிரதர். ஹல்லேலூயா. அவர் வச்சிருக்கிற தேவ தூத சேனை உனக்கும் எனக்கும் தான். புரியுதா? புரியலையா? இது ரொம்ப அதிகமா இருக்கா? நீங்க ஒத்த மரம் கிடையாதுங்க. இன்னொன்னு, ஆண்டவருக்கு எதுக்கு வெற்றி தேவை? ஜெயம் கொடுக்கும் இல்ல, வெற்றி வேந்தனவர் இல்ல. ஆண்டவருக்கு எதுக்கு ஜெயம் தேவை? அவர் தோத்தவரா? இல்ல. ஆண்டவர் ஜெயத்தை எடுத்து யாருக்கு காட்ட போறாரு? சாத்தான்கிட்ட போயிட்டு பத்தியா நான் பெரிய ஆளு காட்ட போறாரா? இல்ல. ஆண்டவர் எடுக்கிற ஜெயம் எல்லாம் உனக்கும் எனக்கும் கொடுக்கத்தான். ஆமென். கரங்களை சொல்லுங்க, ஆண்டவர் எடுத்த, கரங்களை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவர் எடுத்த எல்லா வெற்றியும் எனக்கு கொடுக்கத்தான். இன்னொரு முறை கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் எடுத்த எல்லா வெற்றியும் எனக்கு கொடுக்கதான். ஹல்லேலூயா. சோ நீங்க தோத்து போக மாட்டீங்க. சோ இப்போ நாம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு பாடல மட்டும் பாட போகிறோம். ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்களும் பாவங்களும் பறந்தோடுது. ஆமென். நம்ம அந்த பாட்டை பாட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்மை கர்த்தரோடு இணைத்து கொள்ள போகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு வல்லமை கொடுத்துருக்கீங்க. இது இன்னையோட நிக்க போறதில்ல. நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்டில் போயிட்டு ஒரு ரூமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வீட்டில் இருக்கிற சாபத்தை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன்னு சொல்லுங்க. அது உடையும். ஆமென். இது யார் கொடுத்த அதிகாரம்? கர்த்தர் கொடுத்த அதிகாரம். கரங்களை சொல்லுங்க, இது யார் கொடுத்த அதிகாரம்? கர்த்தர் கொடுத்த அதிகாரம். ஹல்லேலூயா. சோ ஆவிக்குரிய வரம் பெற்ற தேவ ஊழியக்காரன் யார்? கேட்கல. ஆவிக்குரிய வரம் பெற்ற தேவ ஊழியக்காரன் யார்? சொல்லுங்க. ஆவிக்குரிய வரம் பெற்ற அற்புதம் செய்யக்கூடிய தேவ ஊழியக்காரன் நான் தான். பயப்படாதீங்க. தைரியமா இல்ல பிரதர், நான் டிவி ரிமோட்டு கூட மாத்துறதுக்கு கை ஒத்துறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் நான் டம்மி பீஸ் நினைக்கிறீங்களா? வீட்டில் நீங்க என்ன பீஸா வேணா இருந்துட்டு போங்க. கர்த்தர் பார்வையில் நீங்க பவர்ஃபுல் பீஸ். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா ஏதோ சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த நான் வரல. கர்த்தர் சொல்லி அனுப்பினால வந்திருக்கிறேன். உங்க சாபங்களை, உங்க பாவங்களை உங்களோட உடைச்சிட்டு நீங்க போங்க. ஆமென். உங்களோட அது நிக்கணும். படிப்பேர்ல எங்க தாத்தாக்கு கணக்கு வரல, எனக்கும் வரல, என் பிள்ளைக்கும் வரல. இல்ல, உடைச்சு எடுத்துட்டு உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி வச்சுட்டு போங்க. ஆமென். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. ஆனா தங்க கண்ட்ரோல்ல மீறி இருக்கிற சாபங்கள், பாவங்கள், இதை எல்லாத்தையும் இன்னையோட முடிச்சு வச்சுட்டு தான் நம்ம போறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். சோ கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம கர்த்தர் கூட இணைய போகிறோம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, அதனால நான் விட்டுறலாம்.
என் சாபங்கள், என்னை பற்றி வருகிற சாபங்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவார். இது 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 நீ என்ன பண்ணாலும் உங்க குடும்பத்துல மாறல இல்ல. யாரோ யாருக்கோ நம்முடைய முன்னோர் செய்த தவறினாலே, துரோகத்தினாலே, மற்றவங்க விட்டு அந்த சாபம், இவனுக்கு வம்சம் இருக்காது, இவனுக்கு பிள்ளையே பிறக்காது, இவன் சொந்த வீட்டை கட்டி வாழ மாட்டான், கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருப்பான், இப்படியெல்லாம் விட்ட சாபங்கள், எல்லா சாபங்கள், பாவங்களும். அவங்க லவ் பண்ணாங்க, அதுக்கு அடுத்தது இவங்களும் அப்படி ஓடி போயிட்டாங்க, இவங்க அவங்களோட ஓடி போயிட்டாங்க, அடுத்தது உங்க பிள்ளை வந்து நிக்குதா, அது ஒரு பாவத்தின் சாபம். அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒரு நிமிஷம் அந்த பாவங்களையும் சாபங்களையும் உங்க குடும்பத்துல ஓடிக்கிட்டு இருக்க அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலாம். அதன் பிறகு ஆவியானவர் உங்களுக்கு அதிகாரத்தை தருவார். அதன் பிறகு அந்த சாபங்களை நாம் உடைத்தெறிய போகிறோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க குடும்பத்துல ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சாபங்கள், பாவம், போட்ட முதல்கே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அந்த சாபம் ஆண்டவரே, நான் என்னதான் கடுமையா உழைச்சாலும் எனக்கு பேர் கிடைக்காம மத்தவங்களுக்கு அந்த பேர் வந்துருதே, அந்த சாபம் ஆண்டவரே. பிள்ளை இல்லாத சாபம், குடும்பத்துல சமாதானம் இல்லாத சாபம், அன்பு இல்லாத சாபம் ஆண்டவரே, ஒரு மனம் இல்லாத சாபம், இந்த எல்லா சாபங்களையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே, நிறுத்துறோம் ஆண்டவரே. வேதம் இப்படி சொல்லுதுங்க, கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்க ஒவ்வொருவருக்குள்ளையும் கிரியை செய்கிறது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? கிறிஸ்துவ, இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்புறதுக்கு ஒரு வல்லமை வந்துச்சுல்ல, அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. அப்படியே எழுப்பி நிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்துல? ஓ ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்துல? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த பாடல பாட போறோம். அதுக்கப்புறம் கர்த்தர் உருவின பட்டயத்தோடு இறங்கி உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையும் உடைத்து போடுவதற்கான அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுக்கிறாரு. நீங்க பேசி, நீங்க சொல்லி அதை உடைத்தெறிய போறீங்க. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது சொல்லுவோம். உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, உங்க குடும்பத்துல தான் சொல்றேன், உங்க குடும்பத்துல சொல்றேன். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அற்புதங்கள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசப்பா நாமத்தில் அற்புதங்கள் இன்னைக்கும் எங்க வாழ்க்கையில, இன்னைக்கும் எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, இன்னும் இங்க வராத எங்க குடும்பத்தின் மெம்பருக்குள்ள நடக்கிறது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அறிக்கை செய்யலாம், அறிக்கை செய்யலாம். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசுவின் நாமத்தினாலே, தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசுவின் நாமத்தினாலே
இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். இந்த குடும்பத்தை பின்பற்றிருக்கும் சாபங்களையும் பாவங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். மந்திர சூனியம் செய்திட கட்டுகள் இன்றே நம் இயேசுவை மந்திர சூனியம் ஷாத்தாலாமேதோகள் ரெகலாகால சத்து ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். அவைகள் குறைந்து போகவில்லை. ஷாபாகாலாரேதோ ஷெராகேராதோதோ மெராகாலாஷே இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளையிடுகிறேன். இந்த குடும்பத்திலே விளையாடி கொண்டிருக்கிற பாவத்தின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவிகள், சாபத்தை கொண்டு வருகிற ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே, எனக்கு அதிகாரம் தந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்தெறிகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆரோக்கியமும் பலனும் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். Rabade toloro toko namana karade retala shala raprolo toro klora. எங்க மூதாதையர்ல இருந்து எங்க பிள்ளை வரைக்கும் சரியாம படிப்பு ஏறாம வச்சிருக்கிற மதியினத்தின் ஆவியே, மதியினத்தின் சாபமே இன்னைக்கு உனக்கு கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு, வெளியேறு. எங்க பிள்ளைகள் எல்லாம் புத்திவான்களாய், ஞானிகளாய், அறிவாளிகளாய் திகழ்வார்களாக என்று எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்களேன் எல்லாரும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், என் பிள்ளைங்க வளர்ச்சியை ஆசீர்வதிக்கிறோம், என் பிள்ளைங்க படிப்பை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. என்ன பண்ணாலும் என் புருஷனுக்கு என் மேல பாசம் வரல. அப்படிதான் அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க, அப்படிதான் அவங்க அப்பா அம்மாக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. என்ன பண்ணாலும் என் மனைவிக்கு என் மேல பாசம் வரலன்னு சொல்றீங்களா? அது ஒரு சாபம். இந்த சாபத்தை நான் உடைக்க முடியாதுங்க, நீங்க தான் உடைக்கணும், நீங்க தான் உடைக்கணும். கண்களை மூடி, அன்பு வராமல் தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, உன் சாபத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போ என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். என் குடும்பத்தை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். அவமரியாதையாய் மரியாதை கொடுக்காம நடத்துகிற சாபத்தின் பொல்லாத ஆவியே, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற பொல்லாத ஆவியே, குடும்பத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே நிம்மதி போகிற சாபத்தின் ஆவியே, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை எடுக்கிறேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் கையிட்டு செய்த காரியெல்லாம் வாய்த்தது. அதே கர்த்தர், அதே ஆசீர்வாதத்தின் கர்த்தர் உங்க கரங்களை ஆசீர்வதிப்பாராக.
அவன் எது தொட்டாலும் விளங்காதுன்னு சொல்லி சொல்லி நம்மை விளங்காமல் ஆக்க பண்ணின பொல்லாத சாபத்தின் ஆவியே என்னை விட்டும், என் குடும்பத்தை விட்டும், என் வீட்டை விட்டும், என் பிள்ளைகளை விட்டும், எங்கள் சபையை விட்டும் கெட் அவுட் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் குடும்பத்துல சொல்லுங்க, சொல்லுங்க. என் குடும்பத்துல எல்லாரும் சொல்லுங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த சாபம் உங்க பிள்ளைங்க வரைக்கும் போகும். நீங்க இதோட நிறுத்தணும்னா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாலிபர்களை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. சமாதானத்தின் ஆவி, சந்தோஷத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தொட்டா தொலங்குகிற ஆவி, நான் நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுகிற ஆவி, சமாதானத்தின் ஆவி என் குடும்பத்துல நிரந்தரமாய் ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் நிரம்பி இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். நிறுத்தாதீங்க. கரங்களை உயர்த்துங்க. நானும் சொல்லுங்க. நானும் என் பிள்ளைகளும் என் பெற்றோரும் என் மாமனார் மாமியாரும் என் மருமக்கமாரும் என் பேர பிள்ளைகளும் வாழ்ந்து சுகமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து சுகித்திருப்போம். நாங்கள் செய்வதெல்லாம் சொல்லுங்க. நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம். எங்களால் மற்றவர்களும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் ஓரமாய் நடப்பட்ட தோட்டத்தை போல சுகமாய் வாழ்வோம். வியாதி எங்களை அண்டாது, சாபம் எங்களை அண்டாது, பாவம் எங்களை அண்டாது. எனக்கு இந்த அதிகாரத்தை தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, இந்த உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளை, சாபத்தின் வாழ்க்கையோ இன்று நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்று நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா, அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 நல்ல ஒரு கரங்களை தட்டி ஹல்லேலூயா எல்லாம் சத்தமாய் சொல்லுவோமா? நான் கிறிஸ்தவன். இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன், நான் ஒரு கிறிஸ்தவன். ஆண்டவரே, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன், அன்பு செலுத்துறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நேரம் காலம் பார்க்க மாட்டேன். என் சாபங்கள் எல்லாம் உடைத்து எறிந்து விட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயம் என்னோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார், ஒவ்வொருவோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். நாங்கள்லாம் பெரிய ஆள்லாம் இல்லைங்க. எவ்ரி டே we are getting lessons. ஆமென். எல்லா நாளும் நாங்கள் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு எனக்கு சில காரியங்களை கற்று தந்திருக்கிறார். நிச்சயம் இன்றைக்கு நான் கேட்டது போல இனி நான் தைரியமாய் சொல்லுவேன். ஒருவேளை பிரசங்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஆனால் இன்றைக்கு எனக்கு எல்லாம் தெளிவாயிட்டது. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன். இனி கிறிஸ்தவன் வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறோம், உறுதியான வார்த்தை.
இறுக பற்றி கொள்ளுங்க, ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். சில வார்த்தைகள் ரொம்ப என்னை டச் பண்ணுச்சு. ஆமென். பக்கத்து வீட்டுக்காரனை நேசிங்க. ஆமென். மாமனார் மாமியார் எப்பவும் போல சொல்றது தான், எல்லாரையும் தாயும் தகப்பனையும் மகளையும் மகனையும் போல நேசிங்க. கர்த்தர் சாபங்களை உடைத்தெறிவார், உன் கட்டுகளை விடுதலையாக்குவார். நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். Thank you Jesus. நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு வார்த்தைகள் எங்களுக்கு காண்பித்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, ஓ இன்றைக்கு நீர் ஏற்படுத்தின நாள் ஆண்டவரே, this is the day. ஆமென். இந்த நாள் ஆண்டவரே, நான் கிறிஸ்தவன் ஆண்டவரே, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக அன்பை பரிமாறுகிறவனாக இருப்பேன் ஆண்டவரே. எல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறோம், அதை நாம் கடைபிடிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நின்றோம், நமக்கு அப்படியே வரிசையாக உட்காருவோம்.